எங்கள் வீட்டில் வைக்க போகிற ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஒரே எக்ஸைட்மெண்ட். எதை எங்கே வைக்க போகிறோம், நல்லா இருக்குமான்னு நாள் ஃபுல்லாக யோசனை தான். ஆனால் கடைக்குள்ளே போயிட்டு வந்தாலும் 500-600 காலியாகிருது. எல்லாம் அவ்வளோ விலையாக இருந்துச்சு. ஆனாலும் பார்த்து பிடிச்சி அழகான சில பொருள் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் போட்டிருக்க இந்த கண்ணாடி ரீத்தெல்லாம் அம்மா வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல? யூஸ்வலாக வீட்டுக்கு வெளியே அந்த ஸ்டார் தானே தொங்க போடுவோம். ஆனால் அங்கே போட இடமும் இல்லை. அது போக ஒயரு பல்புன்னு அது எப்படி மாட்டி கொண்டாடன்னு தெரில. ஸோ அதுக்காக ஸ்டார் மாதிரியே உனத்தை வாங்கிட்டு வந்து கதவுல மாட்டிட்டேன். அழகாக இருக்குல்ல எப்படி? ஆனால் இன்றைக்கி அறிவுபூர்வமாக 2 வேலை பண்ணேன். ஒன்று, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில் கிஃப்ட் எல்லாம் வைப்போம்ல, அது வைக்கணும்னு ஆசை. நான் அதுக்குன்னு போயிட்டு கிஃப்ட் எல்லாமா வாங்க முடியும்? இங்கே தான் மதுமூல ஒரு காட்சி. கிஃப்ட் கவர் 20 ரூபா தான். அதை வாங்கி இந்த ஆன்லைன் ஆர்டரில் வந்து அட்டைப்பட்டி எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதை சுற்றி கிஃப்ட் மாதிரியே வச்சுட்டேன். அதை சுற்ற தெரியாமல் வேறு சுற்றி பின்னாடி வேறு கவர் இல்லாமல் போயிட்டு, சரி யார் திருப்பியாக பார்க்க போகிறாங்கன்னு வச்சுட்டு இந்த போ போடுறதுக்கு யூடியூப்பில் 2 நாளாக கற்றுக்கிட்டு இருந்தேன். வரல. ஆனால் அந்த நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ரெட்டை ஜடையில் 4 பூ 6 பூன்னு போடுவோமே, அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் வீடு அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா.